ஒரு மனுஷன் தவறு செய்யறான்னு வச்சுக்க, மனுஷன் தவறு செய்யலாம், ஏன்னா வானவர் அல்ல, மனுஷன் என்று சொன்னா தவறு செய்யக்கூடியவன் தான். அப்படி தவறுகள் அவனுடைய கண், அதாவது அவனுடைய முன்னால் இருக்கிறது. அதாவது தவறிலிருந்து அவன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயத்தை நீ கவனத்தில் வைங்க. பாவத்திலிருந்து தவறிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயத்தை நீ கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக தவறு நடக்காது. ஒன்றாவது எதுவென்றால், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தவறை நான் செய்கிறேன் என்று சொன்னால் நேரடியாக அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டோம். இரண்டாவது என்ன? வானவர்கள் தோள்பட்டையில் உட்கார்ந்துட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் பாவத்தையும் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்தில் உறுதியாக நினைத்தால், நான் பாவம் செய்தா உடனே எழுதப்படுது, நான் தவறு செய்தா உடனே எழுதப்படுது. இந்த எண்ணங்கள் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக நீ தவறு செய்ய மாட்டாய். மூன்றாவது என்ன சகோதரர்களே? மவுத், மரணம் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமானது, ஒவ்வொரு உயிரினுக்கும் நிச்சயமானது, சத்தியமானது. நான் மரணித்து விட்டு அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்டால் இந்த தவறு ஏன் இப்படி செய்தா என்று என்னால் பதில் சொல்ல முடியுமா? இந்த எண்ணங்கள் உடைய உள்ளத்திலே இருந்து விட்டால் சகோதரர்களே நிச்சயமாக அந்த எந்த தவறு இடத்தில் நிகழாது. இதை மறந்தால் தான், இதை மறந்து விட்டு தான் சகோதரர்கள் மக்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.